அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில் வைங்க, மின்னல் வேகத்தில் பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம பணப்பெட்டியில் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் தாங்க. ஏன்னா அன்னை மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே நாம் சொல்லலாம். மற்ற நாட்களில் வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் சின்னதாக ஒரு தீபம் ஏற்றியாவது நம்ம வழிபாடுகளை மேற்கொள்வோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு பாருங்கள். நிச்சயம் அந்த பொருள் எடுக்கக்கூடிய இடத்தில் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பொருள் பணத்தை வசீகரித்து உங்கள்கிட்ட கொடுத்து கொண்டே இருக்கும். பணத்தை ஈர்க்கும் தன்மை இதற்கு அதிகமாக உண்டு. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில பொருட்களை ஒரு சில வார்த்தைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே சூட்சமமான முறையில் நம்மளுக்கு பண வசிகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும். எல்லாருக்குமே இப்போ பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இல்லையா? இந்த பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த பணம் எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் எல்லாருக்கும் சமமாக கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. ஒருத்தருக்கு நிறைய கிடைக்குது, ஒருத்தருக்கு கம்மியாக கிடைக்குது, ஒருத்தருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த பணம் நம்மக்கிட்ட வரணும், அந்த பணம் சேரணும். நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம கையில் இருக்கணும். வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் அந்த பணம் நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தை தவற விடாதீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய கிரகத்துக்குரிய நாள் இல்லையா? அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஒருவரினுடைய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு வீடு, மனை, காரு, பங்களா அப்படின்ற ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும். ஆனால் அதுவே சரியில்லை அப்படிங்கிறப்ப தான் அவங்க ரொம்பவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு மகாலட்சுமியின் அருளோடு சேர்த்து சுக்கிர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும். இதை நீங்கள் சுக்கிரஹோரை நேரத்தில் செய்யணும். இரவு வரக்கூடிய 8லிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரஹோரை நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. மத்தியானம் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா 1 to 2 அப்படிங்கிற அந்த நேரத்தையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நான் இந்த பதிவை ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறேம்மா, நான் சனிக்கிழமை பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேனே அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு அந்த பண மாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண வரவாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இது செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை இது உங்களுக்கு கிரியேட் பண்ணுங்க. சரி, இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. நெய் தீபமாக ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு ஒரு தீபம் ஏற்றினாலும் அதை நெய் தீபமாக ஏற்றுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இந்த இலை கிளியலோ ஓட்டையோ இல்லாமல் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு பொருளுமே ரொம்ப முழுமையாக இருக்க வேண்டும். அதில் ஏதோ ஒரு ஓட்டையோ இல்லை வேறு ஏதாவது கிழிஞ்சிருந்தது அப்படின்னா அது பலனளிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய பிரியாணி இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் சிகப்பு நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனா, பென்சில், மார்க்கர் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டீம் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தேவியாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்து எனக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையெல்லாம் நீங்கி, வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி, என் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும், வருமானங்கள் அதிகரிக்கணும்,
வருமானம் வந்து பெருக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. பணப்பெட்டியாக இருக்கலாம், பர்ஸு, ஹேண்ட்பேக், டப்பா, இல்லை உங்களுடைய ஹேண்ட்பேக்கு பர்ஸில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஒரு 2-3 எழுதிக்கோங்க. அதில் ஒன்று பழப்பெட்டியில் வச்சுக்கோங்க, இன்னொன்று உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு மந்திர சொல் மிக மிக சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்பொழுதும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா இது பண வசியத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது. இதை அப்படியே வச்சுட்டு இந்த நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டுவீங்க இல்லைங்களா, எப்பெல்லாம் நீங்கள் காட்டுறீங்களோ அப்போ நீங்கள் பணப்பெட்டியில் வச்சுருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலைக்குமே காட்டுங்க. இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னா, இது நல்ல நிலைமையில் இருக்கிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ஏதாவது கிளியுது இல்லை அதில் ஏதாவது ஓட்டை விழுகுது அந்த பிரியாணி இலையில் அப்படின்னா அதை அப்படியே கால்படாத இடத்துலையோ அல்ல நீர்நிலைகள்லையோ நீங்கள் அதை விட்டுடுங்க. புதிதாக இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி எழுதி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஹேண்ட்பேக் பர்ஸில் நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. நிச்சயம் இதை வச்சு பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பண வரவையும் இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பண வரவையுமே நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இது பூஜை அறையில் செய்யக்கூடியதுனால சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்யணும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கணவர் இல்லைன்னா குழந்தைகளை விட்டு செய்ய சொல்லுங்கள். அம்மா அவங்களாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த மாதவிடாய் காலமெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் பூஜை அறைக்கு எப்போ போக முடியுமோ அன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தக்கூடும். எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் நம்பிக்கையோடு செய்யணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை செஞ்சால் நம்மளுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உண்மையிலே அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எப்பவுமே இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப பிரதான பொருளாக மாறிடுச்சு. இந்த பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே நம்ம வந்துட்டோம் இல்லையா. அப்போ அந்த பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம சம்பாதிச்ச பணம் வீண் விரைய செலவு இல்லாமல் நம்ம கிட்ட தங்கணும். செல்வம் சேர வேண்டும். 4 பேரை போல் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறி காசு பணத்தோட கௌரவமாக வாழணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற முக்கால்வாசியோட ஒரு லட்சியமாகவே இருக்கும் இல்லையா. அப்போ அதை நோக்கி நாம் போகும் பொழுது நாம் அதற்கான முயற்சிகளையும் இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம் செய்யும் பொழுது அது நம்மளுக்கு இன்னும் மேலும் பல கோடி புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கும். நம்மளுக்கு பண வசியத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கட்டாயம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் இது பலனளிக்கும். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலையவே பயன்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவே எளிமையான பொருள் தான். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.